ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நான் கேஎம் கார்த்திக், எம்டெக் பட்டதாரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவாரூர் தொகுதி மாவட்ட தொழிற்சங்க அணி அமைப்பாளர். நான் சொன்னது போல் நான் எம்டெக் பட்டதாரி, எனக்கு 42 வயதாகுது. நான் ரசிகர் மன்றத்தில் இல்லவே இல்லை. நான் சமீபத்தில் நான் ஒரு கல்லூரி துணை பேராசிரியராக இருந்தேன். அந்த வகையில் மாணவர்கள் வந்து அண்ணன் கௌரவிக்கும் விதத்தை பார்த்து அதன் மூலமாக கவரப்பட்டு அண்ணனின் கட்சியில் நம்ம இணைத்து கொண்டது. அண்ணன் வந்து 2 முறை மாநிலம் தழுவிய ஒரு மாணவர்கள் கௌரவிக்கும் விழா நடத்தியிருக்கிறாரு. மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அதில் என்ன விஷயம்னா, எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலோ காலேஜோ அதில் சேர்த்துக்கல, அவரே ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இது வந்து கவர்மெண்ட்டே பண்ணதில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணதில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணதில்லை. அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. ஒரு ஆசிரியராக எனக்கு அது தெரியும். அதன் மூலம் படிப்படியாக நான் வந்து ஒரு விருப்பப்பட்டு இணைஞ்சு இன்றைக்கி இந்த அளவில் ஒரு அமைப்பாளர்னு சொல்லி எனது மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் என்னை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆசிரியர் சமூகம் குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமாம், நான் வந்து கல்லூரியை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ஒரு ஆசிரியர் சங்கத்தோட நிர்வாகி, ஏஐபிசியு ஆசிரியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் நான். அந்த வகையில் ஆசிரியர்களுக்கு அங்கீகாரம் தேடிட்டு இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொடுக்கலை. அது முதலில் நமது தமிழக வெற்றி கழகத்தில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறேன். ஏன்னா மாணவர்களை கௌரவப்படுத்தியிருக்கிறாரு. அந்த வழியில் கிட்டத்தட்ட 8 லட்சம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், தொகுப்பூதி ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ஆசிரியர்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 ஓட்டுகள், குறைந்தபட்சம் 15 லட்சம் ஓட்டுகள், ஆசிரியர்கள் ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வந்து சேரும். அந்த அங்கீகாரம் கட்சியும் கொடுக்கும், ஆசிரியர்களும் தங்களோட பங்களிப்பை கொடுத்து அண்ணன் திரு விஜய் அவர்களை 2026 முதலமைச்சராக அமர வைக்கக்கூடிய தகுதி ஆசிரியர் சமூகத்துக்கும் மாணவர் சமூகத்துக்கும் இருக்குது. மற்றபடி பட்டியல் இனத்தவர் அவர்களுக்கு வந்து ஒரு குறைபாடு நேற்றெல்லாம் வந்து மீடியா வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அது ஒரு சம்மந்தப்பட்ட நிர்வாகி செய்தக்கூடிய ஒரு குளறுபடி என்று தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு வேண்டப்பட்டவர்களை அவரை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அந்த அணியில் வந்து அவர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் ஏமாற்றப்பட்டவங்க திருச்சி மாவட்டத்தில் இல்லை, வேறு எங்கேயும் ஒரு மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்திலே சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லா மீடியாவும் அதை கேள்வி கேட்குறாங்க. நான் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதால் எனக்கு ஒரு அமைப்பாளர், மாவட்ட அணி அமைப்பாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதில். நிறைய பட்டியலினத்தவர்கள் சேர்றாங்க, சிறுபான்மையினர் சேர்றாங்க. மகளிர் வந்து 30% இடஒதுக்கீடு கேட்டுட்ருக்குறாங்க. பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க, சட்டப்பேரவையில் கேட்குறாங்க. ஆனால் அந்த 30% இடஒதுக்கீடு நமது கட்சியில் ஆரம்ப நிலையிலேயே எந்த ஒரு அணி அமைத்தாலும் சரி, எந்த ஒரு கிளையோ ஒரு வட்டமோ இல்லை பகுதியோ எந்த ஒரு அட்டவணை லிஸ்ட்டு கொடுத்தாலும் அதில் 30% மகளிர் பெயர் இருந்தே ஆகணும். அந்த வகையில் அந்த குற்றச்சாட்டு உண்மை அல்ல. கட்சி சிறந்த முறையில் வளர்ந்துட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு நிவர்த்தி செய்யப்படும் நம்பிக்கை இருக்குது. நன்றி. நான் புதுக்கோட்டை சார், வடிவேலு, ஏடிஎம்கேல தலைமை கழக பேச்சாளராக இருந்தேன். எம்ஜிஆர் கொள்கையில் ஃபாலோ பண்ணனால, பின்பற்றதுனால தான் அந்த இயக்கத்தையே நான் போகிறதில்லை. சமீபத்தில் வந்து விஜய் சார் வந்து மாநாடு அறிவிச்சிருந்தார். அது அந்த கொள்கை தலைவரெல்லாம் போட்டிருந்தார். காமராஜர், அம்பேத்கர், பெரியார், நாச்சியம்மை, இவங்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் மேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதனால் சரி இவர் ஃபாலோ பண்ணுவாரோன்னு சொல்லிவிட்டு தான் தனியாக தான் வந்தேன். புதுக்கோட்டையிலேருந்து யாரையும் தொடர்ந்து வரல. மாநாட்டு வரும்போது சென்னை டைமில் பேசினேன். பொறுப்பு எதிர்பார்க்குறேன். பேச்சாளராக பொது கேட்குறேன், தலைமை கழக பேச்சாளராக கேட்டுக்கிறேன். முயற்சி என்றுங்க நம்பர் வாங்கியிருக்காங்க. கொடுக்காத அவங்க கொடுக்கலனால அதிமுக வந்து இப்போ சம்பாதிக்க கூடாரமாயிடுச்சு சார். புரட்சி தலைவர் வந்து எப்படின்னா, சினிமா துறையில் 20 வருஷமாக கஷ்டப்பட்டு அண்ணாதுறை மூலிமா சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வர்றாரு. பேசிக்கலாகவே ஃபண்டமெண்டலோடு வர்றாரு.
மக்களுக்கு இன்றைக்கி எம்ஜிஆர் 37 வருஷம் ஆச்சு செத்து, இன்றைக்கி அவரை நினைவாக எம்ஜிஆர் பாட்டை தலைவர் போட்டார். புரியுங்களா? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவான் நாட்டிலேன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா அதை லைக் பண்ணிட்டேன். அது மாதிரி இந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் சாட்டையை வச்சு ஒரு பாட்டு வருங்க, சொல்ல போகிறீங்களா? அந்த மாதிரி ஒரு பாடலாம் இவர் லைக் பண்ண உடனே கண்டிப்பாக எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றுவார், காமராஜர் கொள்கையை பின்பற்றுவார், சட்டமேதை அம்பேத்கரை பின்பற்றுவார். இப்படின்னு எனக்கு ஒரு இது, நான் சமூக ஆர்வலர், ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன், எதையுமே எதிர்த்து எங்கேயுமே பேசுவேன். அப்படிங்கிற சூழ்நிலையில் இவரை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்துட்டேன். வெளியே இல்லை, அது கட்சி கூடாராம். இப்போ 75 வருஷம் மாறி மாறி சம்பாரிச்சு எம்ஜிஆருக்கு சொத்து இல்லை சார். ஒரே ஒரு ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு மன்னா சிலை தான், எம்ஜிஆர் சமாதி தான் இருக்குது. எம்ஜிஆருக்கு ஏதாவது சொத்து ஒன்றுமே கிடையாது. இருந்தால் சத்யா ஸ்டுடியோவும் அது வந்து பொதுவாக அதில் வர வாடகைகளும் ட்ரஸ்ட்டுக்கும் ஏழைபாளையலுக்கும் போய்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் கொள்கையெல்லாம் அபாரமானது. சாதாரண சிவாஜி எம்ஜிஆர் படத்துக்குள்ள தன்னுடைய 3 வயசில் அவர் பிறந்தது இலங்கையில் கண்டியில் நவலப்பட்டில் 1917 பிறக்கிறாரு. 3 வயசு. அப்பா வந்து வாத்தியார் வேலை பார்க்குறாரு. பூர்வீகம் கேரளாவில் இருந்து அவர் ஒரு நீதிபதி. எம்ஜிஆரோட அப்பா வந்து ஒரு நீதிபதியாக இருந்தவொன்னே ஒரு தீர்ப்பு சொன்னோன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்களை பிரச்சனை ஆனோன்னா நேராக வந்து பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்தமானில் கொண்டு போடுறான். அந்தமான் கைதிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற இவருடைய ப்ரப்போசல். சத்யபாமா என்ன சொல்கிறாங்க, இந்த தீர்ப்பு நம்ம வழங்க வேண்டாம் அப்படின்னு இலங்கைக்கு போகிறாங்க. போகும்போது 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகளோட போகிறாங்க. அங்கே போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கண்டியில் நவலப்பட்டில், அதாவது எம்ஜிஆருங்கிற பேர் வந்து அதாவது மருதூர் கோபால ராமச்சந்திரன் பேர். அதுக்காக தான் வழங்க சொல்கிறேன். புரியுங்களா? மருதூர் கோபால ராமச்சந்திரன், அதான் எம்ஜிஆர் சாட்டா. புரியுங்களா? 1917 கண்டியில் நவலப்பட்டில் பிறக்கிறார் சார். பிறந்த உடனே அம்மை கால்ரா பேதியில் 10 பிள்ளைய செத்து போச்சு. 2 பிள்ளைய. புரியுங்களா? 2 பிள்ளையோட குழந்தைங்க நேராக வந்து இலங்கைக்கு வர்றாரு. இருந்தாலும் வரலாறு சொல்லணும்ல, வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறாரு. திருச்சி இது மதுரை மாடர்ன் நாடக குழுவில் போய் முதலையர்கிட்ட நாடக சேர்ந்து கம்பு சண்டை, கத்தி சண்டை, குரல் வளம், பாடல், இதுதான் நடிப்பு தான். நினைக்கிறேன் இவர் தான் சார். மக்கள்லாம் நினைக்கிறாங்க சார். நினைக்கிறாங்க. அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவர் பதிவு பண்ண வேண்டிய வேலை இல்லையே. காமராஜரை கூப்பிட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே பாக்கெட் மணி பண்ணுறானே, அரசியலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறான். வந்தவொடனே ஒரு வருஷத்தில் அவன் BMW காரு, RDO காரு, என்னமோ காரை வாங்கிட்டு பெரிய சொத்து சேர்த்துட்டு போயிடறாங்களே. இதுதான் கட்டமைப்பு. அரசியல் ஒரு பின்பலத்தில் வந்து அதுதான் வந்திருக்கேன். தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுப்பேன். எனக்கு பணி கொடுத்தாலும் கொடுக்கல, என்னுடைய குரல் பாறையை உடைக்கிற அளவுக்கு பேசும். புரியுங்களா? அதனால வந்து இவர் வந்தால் தான் தமிழகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் ஊழல். புரியுங்களா? எல்லா துறையிலையும் ஊழல். வேலை கிடையலை. மதுபான கடை 24 மணி இயங்குது. அதை ட்ரக்ஸு, இந்த பெண்களுக்கு பிரச்சனை வர காரணமே ஒரு மனிதனை அவனை வந்து போதைக்கு அடிமையாக்கி என்ன செய்யறனே தெரியாமல் பெண்களை வந்து ரொம்ப பிரச்சனை, பாலியல் தொந்தரவு பண்ணுறான். இதெல்லாம் நிப்பாட்டணும். மதுபான கடையெல்லாம் நிப்பாட்டுவார், நல்லாட்சி தருவார், ஒரு ஆரோக்கியமான இது நடக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பச்சை கொள்ளையிலேருந்து கம்பு ஊன்ற புள்ள வரையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஓகே. நாங்கள் மகப்பேர் ஈஸ்ட்லேருந்து வரோம் சார். என் பேர் ரஞ்சினா, மகப்பேர் ஈஸ்ட்லேருந்து வரேன். நான் சார் எல்லாமே முட்டை பால் எல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாம் கரெக்டாக எல்லாம் பண்ணுறோம் சார். எல்லாமே பண்ணுறோம். முட்டை பால். ஆனால் விஜய் சார் தான் வருவார். விஜய் சாருக்கு தான் எல்லாமே பண்ணுவோம். வந்தாருண்ணே இதோ கொடுத்துருக்காங்க சோப்பு, கொடை, மஞ்சத்தூள், பருப்பு, சர்க்கரை, அரிசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. சார் முகப்பேர் இது ஈஸ்ட்டு 22 வருஷமாக இருக்கேன் கட்சியில். என் பேர் ஞானம். நாங்கள் திருத்தணியிலேருந்து வரோம். திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம். 22 வருஷமாக இருக்கேன். ரசிகர் மன்றத்துலேருந்தே இருக்கேன். ஆமாம். இப்போ வந்து மாவட்ட இணைச் செயலாளர் போட்டிருக்காரு தளபதி. இணைச் செயலாளர், மாவட்ட இணைச் செயலாளர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இணைச் செயலாளராக போட்டிருக்காரு. 2026 தளபதி ஆட்சி தான் அமையும். எதை வச்சுன்னா எங்களுடைய பலத்தை வச்சு. 50 வருஷம் திராவிட கட்சிகள் இருக்குது, எதுவும் பண்ணலையே. தமிழ்நாட்டுக்கும் பண்ணல, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் பண்ணலையே. அதனால தளபதி ஆடுறாரு. தளபதியாக தமிழ்நாடு இருக்கும், நாங்களும் நிற்போம் தமிழ்நாடு. இருக்குது, நல்லா 100% வாய்ப்பு இருக்குது. திருத்தணி தொகுதியில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் தான் அங்கே எம்எல்ஏ கேண்டிடேட்டு வருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 2026 தளபதி ஆட்சி அமையும். என் பேர் அபுபக்கர் ஆலிம் ஃபைசி ஃபாசில் ஜமாலி. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்குட்டை தொகுதி மேலப்பாளையத்திலேருந்து வரேன்.
நான் பகுதி பொருளாளர் சொல்லியிருக்கிறாங்க, மேலப்பாளையம் பகுதி பொருளாளர். நான் ஒரு 2-3 டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. நம்ம அதில் இன்னும் நம்ம ரசிகர்கள் அந்த செந்தூர பாண்டி படம் வந்ததுலேருந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், அப்போ நம்ம ரசிகராக இருந்து, ஆனால் நான் வந்து மக்கள் இயக்கத்தில் உறுப்பினரெல்லாம் இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த ஆலிம் படித்ததுனால நாங்கள் வந்து அது உள்ளே இருக்கக்கூடாது. இப்போ தலைவர் அவர்கள் வந்து அரசியல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம துணிஞ்சு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, ஆலிமாக இருந்தாலும் இப்போ நமக்கு பொறுப்பு வாங்கி பொறுப்பு தராட்டாலும் முழுசாக மேலப்பாளையத்தில் வந்து நல்லா செயல்படணும். பாளையங்கோட்டை தொகுதியை தலைவருக்கு அர்ப்பணிக்கணும். அவர் அங்கேருந்து ஒரு எம்எல்ஏவை கொடுத்து தலைவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய முழு மூச்சாக செயல்பட்டுருக்கோம். அது மாதிரி செயல் திட்டங்களும் நடந்துகிட்ருக்குது. மாவட்ட செயலாளர் முந்தா நாள் அறிவித்தாங்க, அதுக்கு தான் நானும் வந்திருந்தேன். அண்ணன் சஜி அண்ணன் அவருக்கு வந்து மாவட்ட செயலாளராக இருக்காப்புல, அவர் கூட தான் வந்தேன். இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் இங்கே இருந்துட்டேன். இங்கே தங்கி இருந்து இன்றைக்கி போகிற மாதிரி இருக்குது. 2026 வந்து முழு தலைவர் சொன்ன மாதிரி கப்பு இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சி கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம் வாரோம். இது வரைக்கும் மக்கள் வந்து விரக்தியில் இருக்கிறது காரணம் வந்து அவங்களுடைய அந்த ஊழல், அவங்களுடைய அந்த மன்னராட்சின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு குடும்பமை சார்ந்தே இருக்கிறதுனால தான் எங்கள் சமுதாயத்திலேருந்து அங்கே நிறைய இருப்பாங்க. இப்போ நாங்களே வந்து என்ன செய்கிறோம்னா அதை வெறுத்து போய் தான் ஒரு மாற்று அரசியல் நோக்கி பயணிக்கிறதுனால தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து முஸ்லீம் சமுதாயத்திலேருந்தே நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னுதாரணமாக ஆலிமா படித்த நானே வந்து என்ன செய்கிறேன்னா கட்சியில் சேர்ந்து பயணித்து தலைவரை முதலமைச்சரை ஆக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து செயல்படுதான். இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் பார்த்தாச்சு, அந்த அவச்சொல்களையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் தலைவருக்காண்டி நம்ம வேலை செய்யணும்னு இறங்கியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம வந்து முதலமைச்சராக தலைவரை ஆக்கணும். எங்கள் தொகுதியில் பாளையங்கோட்டை தொகுதியிலேருந்து கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏவை அங்கே கொண்டு வரணுங்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக உழைச்சிட்ருக்கோம். அதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக கணிஞ்சிட்டு இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறன்னு உங்களையும் அதே மாதிரி சந்திக்கும் போது நாங்கள் கப்போடு வந்து சந்திப்போன்னு தலைவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என் பேர் ரமேஷுங்க. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டத்திலேருந்து வரேங்க. என்ன செயற்குழு உறுப்பினராக இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்தே நான் ஆமாம் ரசிகர் மன்றமாக இருந்து அதிலேருந்து மக்கள் பணிக்க வேண்டி வந்திருக்கேன். இவர் சரியான நேரத்தில் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னும் நீண்ட கால பயணம் இருக்குது அவரோட. தமிழகத்தை பொறுத்தளவில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். நாங்கள் பல கட்சிக்கு மத்தியில் நம்ம தலைவர் வந்தது வந்து எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ஒரு நல்ல காரியங்கள் நிறைய செய்கிறதுக்காண்டி வந்திருக்காரு. அதை வந்து வரவேற்கிறோம். அவர் கூட சேர்ந்து பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். பெரிய மாற்றங்கள் தமிழ்நாட்டை. ஆமாம். கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். மாறி 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 பல கட்சிகள் ஆண்டுருச்சு. தமிழகத்தை பொறுத்தளவில் எங்களை மாதிரி நாங்கள் இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் இருக்கோம். வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாகிருச்சு, வறுமை அதிகமாகிருச்சு. தமிழகம் பூரா வந்து போதை, மதுவிலக்கு எதுவுமே இல்லை. அது எப்படி சொல்கிறேன்னா கஞ்சா அதெல்லாம் வந்து அதிகமாக இளைஞர்கள் மத்திய அதிகமாகிருச்சு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து பேசுகிறாங்களே ஒழிய வந்து செயல்பாட்டில் எதுவுமே இல்லை. அதனால் இப்போ வந்து புதுசாக வந்து இளைஞர்கள் வந்து தலைவரை வந்து கொண்டு வந்து வர சட்டமன்ற தேர்தலில் வந்து 2026 தலைவரை வந்து ஜெயிக்க வச்சு நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த தடவை பெரிய மாற்றம் வரும். நாங்கள் எல்லாமே தலைவருக்காண்டி உழைக்கிறோம். கண்டிப்பாக இந்த தடவை ஆட்சியை பிடிக்கிறாரு தலைவர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக 2026 விஜய் எங்கள் தலைவர் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி உட்கார்றாரு. சாணிகா டிவிக்கு நன்றி. நான் ஆலந்தூரில் கிண்டியில் இருக்கிறேன். என் பேர் கசாலி மரைக்காயர். நான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்தில் ஏடிஎம்கில் இருக்கேன். எனக்கு எம்ஜிஆர் தான் உயிர். புரியுதா உங்களுக்கு? ஒன்று நான் இப்போ அம்மாட்ட மாவட்ட செயலாளராக இருந்தேன். காஞ்சிபுரம் மாவட்ட செயலராக. இப்போ அம்மாட்ட எஸ்கார்டாக இருந்தேன், அதாவது ஜெயலலிதா அம்மாட்ட.
இப்போ இவங்க வந்து இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எல்லாமே அராஜகம் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்குது. எனக்கு ஏடிஎம்க்கு வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அந்த கட்சியில் வந்து சரியாக இது பண்ண முடியல. அதாவது ரீச் பண்ண மட்டும் இல்லை, அது பொறுப்பானது வந்து பேச முடியல, யாரையும் பார்க்க முடியல, தடி எடுத்தாலும் தண்டக்காரனாக இருக்காங்க. அதனால் நம்ம கிட்டத்தட்ட 40 வருஷமாக எம்ஜிஆர்கிட்ட இருந்துட்டு கேட்டிங்களா, அது இருக்கிற சூழ்நிலை நமக்கு சரியாக இல்லாதனால இந்த கட்சியில் சேர்றேன். அதனால் வந்து இவர் வந்து எம்ஜிஆர் வழி இல்லை சார், நான் ஏற்கனவே தயாரிப்பாளர், நான் ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட 5 படம் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அங்கே சினிமாலேயும் இவருக்கு எந்த விதமான கெட்ட பேரும் கிடையாது, நல்ல பேர். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து இவர் நல்லா கொண்டு போகிறாருங்கிறது ஒரு பெரிய இது. இந்த மாதிரி கொண்டு போகணும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இன்றைக்கி கேட்டில் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு கேட்டில் ஓப்பன் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்களை எப்போ வந்து சந்தித்தாலும் அவர் விஜய் சார் சந்திக்க வேண்டாம், அதுக்குன்னு பொறுப்பானவங்க சந்திக்கணும். இந்த மாதிரி பாவம் பட்டியும் பசுமா இருந்து கேட்டில் இருந்து நானே கிட்டத்தட்ட இது 5ஆவது ட்ரிப்பு. நான் பாண்டிச்சேரியில் வந்து சார் வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டேன். அவர் வீடு வந்து மேஸ்திரி தெருவு இருக்குது, அங்கேயும் அவர் பார்க்க முடியல. இங்கேயும் கிட்டத்தட்ட 5 ட்ரிப்பு பார்க்க வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து நான் வந்து ஏடிஎம்கேக்காரங்க மட்டும் இல்லை, கட்சிக்காரங்க யார் வந்தாலும் நான் அம்மாட்ட நேராக ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போவேன். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துட்டு நான் அந்த கேட்டில் கொஞ்சம் நேரம் நின்ட்டேன், இந்த கேட்டில் நின்ட்டேன், என்ன போட்டும் பார்க்க முடியலன்னு இல்லை, அதுக்கு பொறுப்பான சொல்லணும். உள்ளே போய் இந்த மாதிரிங்க நிற்கிறாங்க, பார்க்க வர முடியல, இந்த ஊருக்காரங்க வந்திருக்காங்க சொல்லணும். அதுக்குன்னு ஒரு நானே 5 ட்ரிப்பு இங்கே வந்திருக்கேன் சார். 5 ட்ரிப்பு நான் வந்திருக்கேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு மறுபடியும் வருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேர்றோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெயின் இது. என்னை வந்து விஜய் சாரை பிடிக்கும். ரெண்டாவது இன்னொரு மேட்ரு சொல்ல போகிறாரு, அது எடுத்துக்கோங்க. செந்தூர் பாண்டியில் விஜய் சார் பண்ண வேண்டிய கேரக்டர் நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவங்க அப்பா சந்திரசேகர்கிட்ட போய் நாங்கள் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அது தலையெழுத்து சரியெல்லாம் மாறினால அது விஜய் சாரை பண்ணார். அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய நடிகர் மட்டும் இல்லை, இன்றைக்கி மக்கள் செல்வாக்குள்ள விஜய் சாரை நான் பாராட்டுறேன். ஆனால் இதே வழியை கொஞ்சம் சார் வந்து அவர் இல்லாத நேரத்தில், ஆமாம் கொஞ்சம் இல்லாத நேரத்தில் ஒரு பொறுப்பு ஆள் இருக்காங்க இன்னும் சார். அதாவது உங்களை தள்ளுனா கோச்சிக்கிடுவீங்க சார், எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னால் அதுக்கு கட்சிக்கு நல்ல பேர் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான இல்லை அது கஷ்டமாக இருக்குது. நானும் அந்த கேட்டிலேருந்து பார்க்குறேன், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பட்டியும் பசியுமா போகிறாங்க, எவ்வளோ தூரம் வந்து எத்தனை கிட்டத்தட்ட 1000 மைலுக்கு அந்த பக்கம் வர்றாங்க அவரை பார்க்குறதுக்கு. பார்க்காட்டிலும் உள்ளே இருக்கக்கூட பொறுப்பை வந்து அவரை பார்த்துட்டு ரைட் பார்த்தாச்சு சார்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு மரியாதையான வார்த்தை. நான் பக்கத்தில் இருக்கலாம் 5 ட்ரிப்பு போகிறேன் பரவாயில்ல, ஒரு மற்றவங்களாம் 5 ட்ரிப்பு போக முடியுமா? இன்றைக்கி சென்னைக்கு இன்றைக்கி சென்னைக்கு வர்றது வந்து சாரை பார்க்குறதா இருந்தால் 1000 ரூபாய் இல்லாமல் அந்த இடத்துக்கு வர முடியாது. அப்படிதான் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஆண்டவனே கார் இருக்குது, 1-2 கார் இருக்குது, வரலாம் போகலாம். இருந்தாலும் மற்ற மக்கள்லாம் கஷ்டப்படுறதுனால கஷ்டப்படக்கூடாது. இதுதான் புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய தொண்டங்கள். இதுதான் இந்த தொண்டங்கள் 90% அவங்க பின்னாடி போக ரெடியாக இருக்காங்க. கரெக்டாக 90% போக ரெடி. அப்போ அரவணைப்பதற்கு ஒரு நல்ல விஜய் சார் வந்து ஒரு ஆளை போடணும். இன்றைக்கி புஷ்பானு சார் ஒரு ஆள் ஒன்றும் பண்ண முடியாது, பாவம் கேட்டிங்களா. 25 நாள் இங்கே இருந்துட்டு பொங்கலுக்கு 2 நாள் அங்கே போயிட்டு ஊர்லேருந்து வந்துட்டாங்க. நான் அங்கே பாண்டிச்சேரி போயிட்டேன். பாண்டிச்சேரி போனால் அன்றைக்கி காலையில் இவர் கிளம்பியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாரும் அலைய முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதனால் மக்களுடைய செல்வாக்கை புரட்சத்தில் எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்கை எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா தப்பாக சொல்ல முடியாது. அவங்களும் அப்படி தான் ஓரளவுக்கு மாசு. இன்றைக்கி இருக்கிற மாஸ் விஜய் சார் ஒரு ஆள் தான். இந்த மற்றவங்க செய்த தவறுகளை தட்டி கேட்க ஒரே ஒரு தலைவர் தான். நிச்சயமாக நல்லா இருக்கு சார். இல்லை நல்லா இருக்குது சார். அதான் பார்க்குறேன். நானும் எவ்வளோ நான் தான் எம்ஜிஆர் தலைவர்கிட்ட இருந்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் அந்த கட்சியில் தான் இருக்கிறேன். கேட்டிங்களா. ஒரே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அணிஞ்சிட்டேன் சார். நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இணைஞ்சிட்டு போட்ட பாருங்க. என்னுடைய கார்டு இருக்குது. கிரி அந்த கார்டு கொடுத்தா உங்களுக்கு. அதே மாதிரி இவங்க வந்து யாரையும் எல்லாரையும் வெளியிருந்து வர்றவங்க பட்டி பசிகளாக வருவாங்க, அவங்கள அரவணைக்கணும். என்ன சொல்கிறீங்க? இதுதான் மெயின். உங்களுடைய என்ன டிவி இது? சாணக்கியா டிவிக்கு நன்றி. சாணக்கியா டிவிக்கு நன்றி. நீங்களும் கொஞ்சம் ஐஸ் பண்ணி எல்லாரையும் பாருங்கள். கேட்டிங்களா. அதே ஒன்று சொல்கிற கேளுங்க. இன்றைக்கி வந்து
ஜெயலலிதா அம்மா பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து விஜய் சார் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வரல. இது அவங்க இடத்த பார்க்கணும், பொறுப்பை கேட்கணும், எல்லாம் இருக்கிறத வந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆள் போட சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, கனவுல கூட நினச்சி பார்க்கல. திடீர்னு நீங்கள் இந்த இதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டு இனிமேல் இதுக்காக செயல்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கனவுல கூட நினச்சி பார்க்கல, வருவோமான்னு பார்ப்போமான்னு நினைக்கல. திடீர்னு வரவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்லலை. நன்றி. மேனகா.